நீங்கள் எப்பதாவது எந்த காரணமும் இல்லாமல் உங்களை நீங்களே ரொம்ப கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது ஏன் இத செஞ்சோம்னு உங்களுக்கே தெரியாத ஒரு தவறை திடீரென்று செய்துவிட்டு தவித்திருக்கிறீர்களா? கண்டிப்பா. நாம எல்லாருமே வாழ்க்கையில இப்படி ஒரு முறையாவது யோசிச்சிருப்போம். ஆமா, சரியா சொன்னீங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்பு சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படிங்கிற ஒரு உளவியலாளர் நமது மனதின் திரைக்கு பின்னால் நமக்கே தெரியாமல் நடக்கும் இந்த ரகசிய நாடகங்களை ரொம்ப உற்று நோக்கினார். அது ஒரு பெரிய மைல்ஸ்டோன் சொல்லலாம். கண்டிப்பா. அவருடைய உலக புகழ்பெற்ற தி ஈகோ அண்ட் தி இட் அப்படிங்கிற அந்த முழு புத்தகத்தின் கருத்துக்களையும் அதன் ஆழமான அறிவியலையும் அலசுவதுதான் இந்த அலசலோட மிஷன். சூப்பர். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த இந்த புத்தகம் மனித மனதை பற்றிய நமது புரிதலையே எப்படி ஒட்டுமொத்தமா தலைகீழா மாற்றியது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு மைண்ட் ப்ளோயிங் விஷயம். ஆமா, ஃப்ராய்டோட பயணத்தை நம்ம கவனிச்சோம்னா அவர் ஆரம்ப காலங்கள்ல மனித மனதை ரொம்ப எளிமையான ஒரு கட்டமைப்பா தான் பார்த்தார். அதாவது அந்த நனவு மனம் அப்புறம் நனவிலி மனம், அந்த கான்செப்ட் தானே? எக்ஸாக்ட்லி. கான்ஷியஸ் மற்றும் அன்கான்ஷியஸ். நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஒரு பக்கம், நாம அடக்கி வைத்திருக்கும் நமக்கு தெரியாத இருண்ட விஷயங்கள் மறுபக்கம். ரொம்ப பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அதான் பிரச்சனை. மனிதர்களோட சிக்கலான மனப்போராட்டங்களை, அவங்களோட குற்ற உணர்ச்சிகளை வெறும் இந்த 2 தட்டையான விஷயங்களை வச்சு முழுசா விளக்க முடியலங்கிறத அவர் உணர ஆரம்பிச்சார். ஓ, அதனாலதான் அந்த புது தியரி வந்ததா? ஆமா, அதனாலதான் 1923இல் அவர் இட், ஈகோ மற்றும் சூப்பர் ஈகோ அப்படிங்கிற ஒரு புதிய முப்பரிமாண கட்டமைப்பை உலகுக்கு அறிமுகப்படுத்தினார். அட, ஃப்ராய்ட் ஆரம்பத்துல மனத ஒரு பனிப்பாறைக்கு ஒப்பிட்டார் இல்லையா? ஐஸ்பர்க் மாதிரி. கரெக்ட், அதேதான். கடலுக்கு மேல தெரியும் சின்ன பகுதி தான் நனவு மனம். அதாவது இந்த நொடியில நாம எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ அது. அப்புறம் கடலுக்கு அடியில இருக்கும் மிகப்பெரிய பகுதி நனவிலி மனம். இது நமது ஆழமான ஆசைகள், வலிகள் இருக்கிற இடம். ஆனா இதுக்கு நடுவுல ப்ரீ கான்ஷியஸ், அதாவது முன்னனவு அப்படின்னு ஒன்னு இருக்கு. முன்னனவா அப்படின்னா? இப்போதைக்கு நம்ம கவனத்துல இல்லனாலும் நினைச்சா உடனே ஞாபகத்துக்கு கொண்டு வரக்கூடிய விஷயங்கள். இப்போ நேத்து நைட்டு என்ன சாப்பிட்டோன்னு யோசிச்சா உடனே ஞாபகம் வருது இல்ல? ஆமா, நேத்து தோசை சாப்பிட்ட ஞாபகம் வந்துருச்சு. கரெக்ட். அது வரைக்கும் அந்த நினைவு முன்னனவுல தான் இருந்திருக்கு. இதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம ஸ்மார்ட் போன் இருக்குல்ல, நம்ம நனவு மனம் அப்படிங்கிறது ஸ்மார்ட் போன் ஸ்கிரீன்ல இப்போ ஓடிட்டு இருக்கிற ஆப் மாதிரி. அருமையான உதாரணம். முன் நனவு அப்படிங்கிறது பேக்ரவுண்ட்ல ஓடுற ஆப்கள். எப்ப வேணாலும் ஸ்வைப் பண்ணி முன்னாடி கொண்டு வந்துக்கலாம். ஆனா அந்த நனவெளி மனம் அப்படிங்கிறது பாஸ்வேர்ட் போட்டு மறைக்கப்பட்ட நமக்கே தெரியாத ஒரு ஹிடன் ஃபோல்டர் மாதிரி இருக்கா? ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆனா அந்த ஹிடன் ஃபோல்டருக்குள்ள இருக்கிற ஃபைல்கள் தானா வெளியே வர முடியாது. ஏன்? பாஸ்வேர்ட் இருக்குங்கிறதாலயா? அதான் இல்ல. அதை வெளியே வரவிடாமல் ஏதோ ஒரு சக்தி தடுத்து கொண்டிருக்கிறது. அந்த தடுப்பு சக்தியை தான் ஃப்ராய்ட் அடக்குமுறை, அதாவது ரிப்ரஷன் அப்படின்னு சொல்றார். ஓ, ஏதோ ஒண்ணு அத அழுத்தி வச்சிருக்கு. ஆமா, இதுல ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இந்த அடக்குமுறையை செய்யறது நமது ஈகோ தான். ஈகோவா? அது நனவு மனம் தானா? ஆரம்பத்துல எல்லாரும் அப்படிதான் நினைச்சாங்க. ஈகோ அப்படிங்கிறது முழுவதுமாக நனவு மனம் சார்ந்தது, அதாவது லாஜிக்கா யோசிக்கிற நம்மளோட விழிப்பு நிலைன்னு தான் நினைச்சாங்க. அப்புறம் என்ன ஆச்சு? ஃப்ராய்ட் தன்னோட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும்போது ஒரு மாபெரும் உண்மையை கண்டறிந்தார். நோயாளியோட ஆழமான அடக்கப்பட்ட ரகசியங்களை பேசிட்டே நெருங்கும்போது நோயாளி அறியாமலேயே ஒரு தடையை ஏற்படுத்துறாங்க. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தடை நோயாளியோட விழிப்பு நிலைக்கே, அதாவது அவங்க நனவு மனதுக்கே தெரிவதில்லை. ஒரு நிமிஷம், என்ன சொல்றீங்க? ஆமா, அப்படியானால் தர்க்க ரீதியாக செயல்படும் அந்த ஈகோவின் ஒரு பகுதியும் கூட நனவிலியாகவே செயல்படுகிறது அப்படிங்கிறது நிரூபணமானது. கொஞ்சம் இருங்க. அப்போ நான் ரொம்ப லாஜிக்கா தெளிவா அன்றாட முடிவுகளை எடுக்கிறேன். என் மனசை என் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஏன் ஈகோவேஷ் எனக்கு தெரியாம இருட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு என்னையே ஆட்டி படைக்குதுன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. அதுதான் ஃப்ராய்டோட கண்டுபிடிப்பு. இது உண்மையிலே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. என்ன அறியாமலேயே என் மனம் எனக்கே செக்மேட் வைக்குது. அதுதான் நனவிலி மனதோட சக்தி. சரி, இப்போ நம்ம நனவிலி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹிடன் ஃபோல்டர்னு தெரிஞ்சிடுச்சு. அந்த ஃபோல்டருக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு நம்மள பாடாய்படுத்துற அந்த விஷயங்கள் தான் என்ன? ஃப்ராய்ட் சொல்ற அந்த 3 கதாபாத்திரங்கள் இட், ஈகோ, சூப்பர் ஈகோ, இவங்க 3 பேரும் எப்படி செயல்படுறாங்க? இந்த 3ம் நமது மனதிற்குள் இயங்கும் வெவ்வேறு ஆற்றல் மையங்கள்னு வச்சுக்கலாம்.
இதுல முதல்ல வர்றது ஈடு. இட், ஐடி. சரி, இது மனிதன் பிறக்கும்போதே உருவாவுது, முழுவதுமாக நனவிலி சார்ந்தது. இதுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது, லாஜிக் கிடையாது. சரி தவறு அப்படிங்கிறது எதுவும் கிடையாதா? கண்டிப்பா கிடையாது. எந்த அறநெறியும் கிடையாது. இதோட ஒரே குறிக்கோள் இன்பக் கொள்கை மட்டும்தான். பிளஷர் பிரின்சிபிள். பிளஷர் பிரின்சிபல் அப்படின்னா? அதாவது, எனக்கு இப்போ இது வேணும், அதை உடனே அனுபவித்தே ஆகணும் அப்படிங்கிற அடங்காத ஆசைகளோட ஒட்டுமொத்த வடிவம்தான் இந்த ஈடு. ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ நீங்க கடுமையான டயட்ல இருக்கீங்க, உங்க முன்னாடி ஒரு சாக்லேட் கேக் இருக்கு. அந்த ஈட் என்ன சொல்லும்னா, எதை பத்தியும் யோசிக்காத, அந்த கேக்கை கையால அள்ளி அப்படியே முழுசா சாப்பிடு அப்படின்னு கத்தும். அதாவது எந்த ரூல்ஸும் தெரியாத ஒரு முரட்டுத்தனமான ஆதி மனிதன் மாதிரி, அல்லது பசி எடுத்தா உடனே கிடைக்கலன்னா கத்தி அழற ஒரு குழந்தை மாதிரி. சரியா பிடிச்சிட்டீங்க. அந்த இடத்துல தான் ஈகோ உள்ள வருது. ஓ, ஈகோ இப்போ என்ட்ரி கொடுக்குதா? ஆமா, இந்த ஈட்டோட ஒரு பகுதி தான் வெளியுலகத்தோட தொடர்ந்து தொடர்பு கொள்வதாலும் சமூகத்துல இருக்கிற ரூல்ஸை கத்துக்கிறதாலும் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் அடைஞ்சு ஈகோவாக உருவாகுது. அப்போ ஈகோ கொஞ்சம் மெச்சூர்ட் ஆள் மாதிரி. கண்டிப்பா. ஈகோ நிதர்சன கொள்கையால் இயக்கப்படுது, ரியாலிட்டி பிரின்சிபல். இது கேக்குற முரட்டுத்தனமான ஆசைகளை வெளி உலகத்தோட விதிகளுக்கு உட்பட்டு எப்படி சேஃபா யாருக்கும் பாதிப்பில்லாம நிறைவேற்றுவது அப்படின்னு ஈகோ தான் திட்டமிடுது. அப்போ அந்த கேக் மேட்டர்ல ஈகோ என்ன பண்ணும்? நீங்க சொன்ன அந்த கேக் உதாரணத்திலேயே ஈகோ என்ன பண்ணும்னா, நாம மொத்தமா சாப்பிட வேண்டாம், ஒரு சின்ன பீஸை மட்டும் வாங்கிட்டு போய் வீட்ல உட்காந்து ஸ்பூன் போட்டு பொறுமையா சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு சமரசத்தை உருவாக்கும். ஹஹா, சூப்பர். இந்த இடத்துல ஃப்ராய்ட் புத்தகத்துல சொல்லியிருக்கிற அந்த புகழ்பெற்ற குதிரை சவாரி ஒப்பீடு எனக்கு நினைவுக்கு வருது. ஆமா, அது ரொம்ப ஃபேமஸான அனாலஜி. ஈகோ அப்படிங்கிறது குதிரை சவாரி செய்யற ஒருவனை போன்றது. அந்த குதிரை தான் இட். அது ரொம்பவும் பலசாலி, முரட்டுத்தனமானது. இயல்பா பார்த்தா குதிரை எங்க போகுதோ அங்கதான் சவாரி செய்பவன் போக முடியும். கரெக்ட். ஆனா சவாரி செய்பவனான அந்த ஈகோ தன்னோட புத்திசாலித்தனத்தால, சாமர்த்தியத்தால அந்த குதிரைய தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயல்கிறான். சில நேரங்கள்ல குதிரை ரொம்ப பிடிவாதமா தான் நினைச்ச இடத்துக்கு போகும்போது சவாரி செய்பவன் அதைத்தான் வழிகாட்டி கூட்டிட்டு போற மாதிரி வெளியில சீன் போடுறானா. எக்ஸாக்ட்லி. அது என்ன, ஈகோவிடம் சொந்தமாக ஆற்றல் எதுவும் இல்ல, அது இட்டோட ஆற்றலை தான் கடன் வாங்குது. இப்போ குதிரையோட பலத்தை சவாரி செய்யறவன் தன்னோட பயணத்துக்கு பயன்படுத்துற மாதிரி. ஓ, ஈகோக்கு சொந்தமா பவர் கிடையாதா? ஆமா. அதே சமயம் இட்ட வெளியுலக ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றும் பொறுப்பும் ஈகோவுக்கு இருக்கு. இட்டு கேட்கறத அப்படியே செஞ்சா வெளியுலகம் தண்டிச்சிடும் அப்படிங்கிறது ஈகோவுக்கு நல்லாவே தெரியும். இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. கேளுங்க. அந்த முரட்டு குதிரைய, அதாவது இட்ட அடக்க ஈகோவுக்கு வெறும் வெளி உலகத்து மேல இருக்கிற பயம் மட்டும் போதுமா? இப்போ சிக்னல்ல போலீஸ் நிப்பாங்கிற பயத்துக்காக வண்டிய ஸ்லோ பண்ற மாதிரி தான் ஈகோ செயல்படுதா? நல்ல கேள்வி. இல்ல தனக்குள்ளேயே ஒரு கடிவாளம், ஒரு கடுமையான சட்டம் இருக்கா? அந்த உள்மன சட்டம் எங்கிருந்து வருது? இது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா இதற்கான விடைதான் அந்த மூன்றாவது கதாபாத்திரம், சூப்பர் ஈகோ அல்லது ஈகோ ஐடியல். சூப்பர் ஈகோ இதோட வேலை என்ன? இது எப்படி உருவாகுதுங்கிறது தான் ஃப்ராய்டோட மிக முக்கியமான கண்டுபிடிப்பு. ஒரு மனிதன் சிறுவயதில் இருக்கும்போது அவன் முற்றிலும் தன் பெற்றோர்களை சார்ந்தே இருக்கிறான். ஆமா, அவங்களுக்கு பெற்றோர் தான் உலகம். அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் உடனே கிடைக்கணும்னு அவனோட ஈட்ட ஆசைப்படும். ஆனா பெற்றோர்கள் அதை தடுத்து ரூல்ஸ் போடுவாங்க, தப்பு செஞ்சா தண்டிப்பாங்க. கண்டிப்பா. இந்த இடத்துல குழந்தைக்கு ஒரு பெரிய உளவியல் சிக்கல் வருது. அதுதான் ஈடிபஸ் காம்ப்ளெக்ஸ். தன்னோட சுதந்திரமான ஆசைகளுக்கும் பெற்றோர்களின் அதிகாரத்துக்கும் நடுவுல நடக்கிற போராட்டம் இது. அந்த சின்ன வயசுல குழந்தைக்கு பெற்றோர்களோட அன்பு கிடைக்காம போயிடுமோ, அல்லது அவங்க தண்டிச்சிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா? ஆமா, அந்த பயத்தால குழந்தை ஒரு கட்டத்துல என்ன பண்ணுதுன்னா, வெளியிலிருந்து தண்டிக்கும் அந்த பெற்றோர்களின் அதிகாரத்தையும் அவங்க போதிக்கும் சமூக அறநெறிகளையும் தனக்குள்ளேயே உள்வாங்கிக் கொள்கிறது. இன்டர்னலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, வெளியில இருக்கிற ரூல்ஸ மனசுக்குள்ள கொண்டு போயிடுது. எக்ஸாக்ட்லி. அதாவது அம்மா அப்பா என்ன வெளியில இருந்து திட்டதுக்கு பதிலா நானே எனக்குள்ள ஒரு அம்மாவை செட்டப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மனசு முடிவு பண்ணிடுது. அட, வெளியே கண்காணிக்கும் பெற்றோர்களின் பிம்பம் இப்போது மனதிற்குள்ளேயே ஒரு உள்மன சாட்சியாக மாறிவிடுகிறது, கான்ஷியன்ஸ். இதுதான் சூப்பர் ஈகோ. இட்ட வெளி உலகிற்கு பிரதிநிதித்துவப்படுத்துகிறதோ அதே போல சூப்பர் ஈகோ இட்டின் ஆழமான பழமையான ஆசைகளுக்கு எதிரான ஒரு அறநெறி போலீஸா மனசுக்குள்ள செயல்படுது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா, அதே சமயம் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி போகுது. ஏன் அப்படி சொல்றீங்க? நாம ஏதோ தப்பு செஞ்சா மனசாட்சி உறுத்துது, குற்ற உணர்ச்சி வருது அப்படிங்கிறது சாதாரண விஷயம்.
ஆனா இந்த புத்தகத்துல ஃப்ராய்ட் மனச்சோர்வு, அதாவது மெலன்காலியா, ம், மற்றும் ஒப்செஷனல் நியூரோசிஸ் போன்ற மனநல பிரச்சனைகளை பத்தி பேசும்போது ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்றார். இந்த சூப்பர் ஈகோ சில நேரங்கள்ல ஒரு கொடூரமான இரக்கமற்ற நீதிபதியா மாறிடுதான். ஆமா, அது ரொம்ப ஆபத்தான நிலை. எந்த ஒரு வெளிப்படையான காரணமும் இல்லாம மனிதர்களுக்கு கடுமையான குற்ற உணர்ச்சியை இது ஏற்படுத்துதான். நோயாளிக்கே தான் ஏன் இவ்ளோ குற்ற உணர்ச்சியால் துடிக்கிறோன்னு தெரியறதில்ல. இது ரொம்ப ஆழமான உளவியல் மெக்கானிசம். நாம இதை இப்படி புரிஞ்சு கொள்ளலாம். இட் அப்படிங்கிறது அறநெறிகளற்றது, நான் மாரல். அதுக்கு எது சரி எது தவறுன்னே தெரியாது. சரி. ஈகோ அப்படிங்கிறது அறநெறியுடன் நடக்க முயல்வது, ஸ்ட்ரைவ்ஸ் டு பி மாரல். ஆனா சூப்பர் ஈகோ அப்படிங்கிறது அதிகப்படியான அறநெறியை கொண்டு சூப்பர் மாரல், ஈகோவை தண்டிக்கும் அளவுக்கு கொடூரமாக மாறக்கூடியது. அப்போ சூப்பர் ஈகோ எப்பவுமே தண்டிக்குமா? சாதாரண மனிதர்களிடம் இருந்த சூப்பர் ஈகோ ஒரு மிதமான மனசாட்சியா இருக்கலாம். ஆனா மனச்சோர்வு உள்ளவர்களிடம் சூப்பர் ஈகோ ஈகோவை ஈவிரக்கமின்றி தாக்குது. ஓ. நோயாளி தன்னைத்தானே கடுமையா விமர்சித்துக் கொள்வார், தனக்கு வாழவே தகுதி இல்லைன்னு நினைப்பார். இது ஏதோ வெளியிலிருந்து வர பிரச்சனை கிடையாது. ஈகோவுக்கும் சூப்பர் ஈகோவுக்கும் இடையே மனசுக்குள்ள நடக்கும் ஒரு பயங்கரமான உள்நாட்டு போர். சரி, இந்த அளவுக்கு மனசுக்குள்ள நடக்கிற இந்த போராட்டங்களுக்கு ஆணி வேரா இருக்கிறது எது? இந்த 3 கதாபாத்திரங்களுக்கும் எனர்ஜி எங்க இருந்து கிடைக்குது? இதை பற்றி பேசும்போது ஃப்ராய்ட் மனித மனதை இயக்கும் 2 அடிப்படை உள்ளுணர்வுகளை பற்றி, அதாவது இன்ஸ்டிங்ஸ பற்றி சொல்றாரு. ஆமா, மனிதனின் மொத்த வாழ்க்கையை இயக்கும் 2 பெரும் முரண்பட்ட சக்திகளை ஃப்ராய்ட் விளக்குறார். ஒன்னு ஈரோஸ், இது வாழ்வியல் உள்ளுணர்வு, லைஃப் இன்ஸ்டிங்க்ட். வாழ்வியல் உள்ளுணர்வுனா காதல், பாசம், அந்த மாதிரி விஷயங்களா? கரெக்ட். காதல், பாலியல் உணர்வுகள், பிற மனிதர்களோடு ஒன்றிணைதல், புதுசா ஒன்ன உருவாக்குதல், உயிரை காத்தல், இதெல்லாம் இதோட வெளிப்பாடுகள். இது எல்லாவற்றையும் ஒன்னா சேர்க்க துடிக்குது. அப்போ இன்னொன்னு? மற்றொன்று மரண உள்ளுணர்வு அல்லது தானடோஸ்ன்னு சொல்லுவாங்க, டெத் இன்ஸ்டிங்க்ட். மரண உள்ளுணர்வா? கேட்கவே கொஞ்சம் டார்க்கா இருக்கே. ஆமா, இது வாழ்வின் சிக்கல்களிலிருந்து விடுபட்டு அமைதியான உயிரற்ற நிலைக்கு திரும்ப துடிக்கும் உள்ளுணர்வு. அழிவு, மூர்க்கத்தனம், வன்முறை, சாடிசம் ஆகியவை இதோட வெளிப்பாடுகள். ஓ, அப்ப நமக்குள்ளேயே ஒரு அழிவு சக்தி இருக்கு. கண்டிப்பா. மனிதனோட ஒவ்வொரு செயல்லையும் இந்த 2 உள்ளுணர்வுகளும் ஏதோ ஒரு விகிதத்துல பிணைக்கப்பட்டு தான் செயல்படுது. ஃபியூஷன். நீங்க சாப்பிடுறதுல கூட உடம்ப வளர்க்கும் ஈரோஸ் இருக்கு, உணவை கடிச்சு சிதைக்கும் மரண உள்ளுணர்வும் இருக்கு. ஒரு நிமிஷம்ங்க, இது கொஞ்சம் இடிக்குதே. என்ன இடிக்குது? நான் வெளியில சமூகத்துக்காக ரொம்ப நல்லவனா நடந்துகிட்டு என் கோபத்தையும் வன்முறையும் அடக்கி வச்சா என் மனசாட்சி என்ன பாராட்டி நிம்மதியா தானே வச்சிருக்கணும். சாதாரணமா அப்படிதான் தோணும். அது ஏன் என்ன போட்டு சித்திரவதை பண்ணுதுன்னு ஃப்ராய்ட் சொல்றாரு. ரொம்ப ஒழுக்கமா இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமா குற்ற உணர்ச்சி வருதுன்னு புத்தகத்துல ஒரு குறிப்பு இருக்கு. இது எப்படி லாஜிக்கா சாத்தியம்? அதுதான் ஃப்ராய்டோட மாஸ்டர் ஸ்ட்ரோக். இதுக்கான விடை அந்த உள்ளுணர்வுகள் எப்படி ஒன்றோடொன்று கலக்கின்றன, அதாவது ஃபியூஷன், மற்றும் எப்படி பிரிகின்றன, அதாவது டிஃப்யூஷன் அப்படிங்கிற மெக்கானிசத்துல இருக்கு. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இதை புரிஞ்சுக்க ஒரு நியூக்ளியர் ரியாக்டரை கற்பனை செஞ்சுக்கோங்க. அந்த ரியாக்டர்ல உருவாகிற எனர்ஜி தான் வாழ்வியல் உள்ளுணர்வு, ஈரோஸ். அங்க இருக்கிற ஆபத்தான கதிர்வீச்சு தான் மரண உள்ளுணர்வு. ஓகே, ரெண்டும் ஒன்னா இருக்கு. ஆமா, இயல்பா இது ரெண்டும் ஒன்னா பிணைக்கப்பட்டு பாதுகாப்பா செயல்பட்டிருக்கு. ஆனா சமூகத்தோட பயத்தாலோ அறநெறிகளாலோ ஈகோ தன்னோட ஆசைகளையும் கோபத்தையும் வலுக்கட்டாயமா அடக்கும்போது சப்ளிமேஷன் சொல்வாங்களே, அதானா? எக்ஸாக்ட்லி, அந்த பிணைப்பு உடையிறது. அதாவது நீங்க நியூக்ளியர் ரியாக்டரோட கோரை உடைக்கிறீங்க. ஐயோ. இப்போ அந்த வாழ்வியல் எனர்ஜியை ஈகோ நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கிட்டாலும் அதோட பிணைக்கப்பட்டிருந்த அந்த ஆபத்தான கதிர்வீச்சு, அதாவது மரண உள்ளுணர்வு தனியா லீக் ஆயிடுது. அட, அப்போ அந்த சுதந்திரமா வெளியே சுத்துற அழிவு சக்தி எங்க போகும்? அது நேரா சூப்பர் ஈகோவுக்குள் நுழைஞ்சு அதை ஒரு ஆயுதமா மாத்திக்குது. நீங்க வெளியுலகில் காட்ட வேண்டிய கோபத்தை அடக்கும் பொழுது அந்த கோபம் அப்படியே உள்நோக்கி திரும்புது. ஓ மை காட்! அந்த மரண உள்ளுணர்வு சூப்பர் ஈகோ வழியாக ஈகோவை நோக்கியே ஒரு கடுமையான தாக்குதலா, ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த குற்ற உணர்ச்சியா பாயுது. அதனாலதான் நீங்க வெளியில எவ்வளவு தூரம் வன்முறையையும் கோபத்தையும் அடக்கி ஒரு புனிதன் மாதிரி நடக்கிறீங்களோ, உள்ள உங்க சூப்பர் ஈகோ அந்த அளவுக்கு ஒரு வன்முறையாளனா மாறி உங்க மேலேயே பாயுது. கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்போ இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? இந்த ஈகோவோட நிலைமையை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே பரிதாபமா இருக்கு. நாம எல்லாரும் நம்மளோட ஈகோவை தான் நான் அப்படின்னு நினைச்சிட்டு சுத்திட்டு இருக்கோம். ஆமா.
ஆனா ஃப்ராய்ட் சொல்ற இந்த ஈகோ ஒரு பாவப்பட்ட வேலைக்காரன் மாதிரி இருக்கு. புத்தகத்துல இருக்கிற அந்த இன்னொரு ஒப்பீடு ரொம்ப ஆப்டா இருக்கு. எந்த ஒப்பீடு சொல்றீங்க? ஈகோ அப்படிங்கிறது 3 வெவ்வேறு கோபக்கார முதலாளிகளை ஒரே நேரத்துல திருப்திப்படுத்த நினைக்கும் ஒரு பரிதாபகரமான வேலைக்காரனை போலவும், அல்லது எப்படியாவது ஓட்டுவாங்க நினைத்து பல தரப்பினரிடமும் ஒரே நேரத்துல பல பொய்களை சொல்லும் ஒரு அரசியல்வாதியை போலவும் செயல்படுகிறதா. ஆமா, ஈகோ படும் பாடு பெரும் பாடுதான். அந்த 3 முதலாளிகள் யார் யாருன்னு இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். ஆமா, முதலாள் வெளி உலகம், எக்ஸ்டர்னல் வேர்ல்ட். கரெக்ட். அதோட சட்டதிட்டங்கள், யதார்த்தங்கள், போலீஸ், சமூகம் எல்லாம் இதுல அடங்கும். இரண்டாவது ஈடு, எதை குறித்தும் கவலைப்படாத, அறநெறி இல்லாத, அடங்காத ஆசைகளோட கூடாரம். மூணாவது நம்ம உள்மன நீதிபதி, சூப்பர் ஈகோ. ஆமா, தப்பு செஞ்சாலும் அடிக்கிற, தப்பு செய்ய நினைச்சாலே அடிக்கிற கண்டிப்பான நீதிபதி. இந்த 3 திசைகள்ல இருந்தும் வர்ற பிரஷரை ஈகோ சமாளிச்சாகணும். உண்மையிலே ரொம்ப கஷ்டம்தான். இட்டு கேட்கறத அப்படியே செஞ்சா வெளி உலகம் தண்டிக்கும். வெளி உலகத்துக்கு ஏற்றபடி சமரசம் செஞ்சா சூப்பர் ஈகோ நீ நினைச்சதே தப்புன்னு உள்ளுக்குள்ளேயே குற்ற உணர்ச்சியை தூண்டும். என்கிட்ட திரும்பினாலும் அடிதான். இந்த 3 அச்சுறுத்தல்களில் இருந்தும் தப்பிக்க ஈகோ எப்படி திணறுது அப்படிங்கிறது தான் மனித வாழ்க்கையோட தினசரி போராட்டம். ஈகோவால இந்த மூவரையும் பேலன்ஸ் பண்ண முடியாத போது அந்த திணறல் தான் நமக்கு பதற்றமா வெளிப்படுது. பதற்றம், அதாவது ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்றீங்களே, அதுல கூட வெவ்வேறு வகைகள் இருக்கா என்ன? ஏன்னா நம்ம எல்லாருக்கும் பதற்றம் வருது. ஆனா அது எந்த முதலாளி கிட்ட இருந்து வருதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஈகோ எந்த முதலாளியை எதிர்கொள்ள முடியாம திணறுது அப்படிங்கறத பொறுத்து இந்த பதற்றம் 3 வகையா பிரியுது. முதல் வகை என்ன? இட்டுல இருந்து வர்ற அளப்பரிய ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாம அது எப்போ வெடிச்சு வெளியே வருமோன்னு ஈகோ பயப்படும் போது வர்றது நரம்பியல் பதற்றம், அதாவது நியூரோட்டிக் ஆங்ஸைட்டி. ஓ, ஆசைகள் வெளியே வந்துருமோங்கிற பயம். இரண்டாவது, வெளி உலகத்தோட உண்மையான ஆபத்துகளை பார்த்து, உதாரணத்துக்கு ஒரு பாம்பு அல்லது ஒரு விபத்து, இத பார்த்து ஈகோ பயப்படுவது யதார்த்த பதற்றம், ரியல் ஆங்ஸைட்டி. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். மூணாவது, எல்லாவற்றையும் விட மிகவும் அழுத்தமானது சூப்பர் ஈகோவை எதிர்கொள்ளும் போது வரும் மனசாட்சி பதற்றம், மாரல் ஆங்ஸைட்டி. இதுதான் குற்றமுணர்ச்சியாவும் சமூகத்தோட புறக்கணிப்பு குறித்த பயமாவும் ஆழமான உளவியல் மரண பயமாவும் மாறுது. சுருக்கமா சொல்லணும்னா நம்மளோட மனநலம் அப்படிங்கிறது, சொல்லுங்க, இந்த 3 மூர்க்கமான முதலாளிகளுக்கு நடுவுல நம்ம ஈகோ எப்படி ஒரு சமரசத்தை வெற்றிகரமா உருவாக்குது அப்படிங்கறத பொறுத்துதான் அமைகிறது. இத கேட்கும் போதே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. நமது ஒவ்வொரு எண்ணத்திற்கு பின்னாலும், நாம சாதாரணமா எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கு பின்னாலும் இவ்ளோ பெரிய அரசியல், ஒரு போர், ஒரு சமரசம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஆச்சரியத்தின் உச்சம். கண்டிப்பா. சிக்மண்ட் ஃப்ராய்ட் மனித மனதை ஏதோ மூளைக்குள்ள இருக்கிற வெறும் ஒரு உறுப்பா பார்க்காம, பல சக்திகள் மோதிக்கொள்ளும் ஒரு உக்கிரமான போர்க்களமா இந்த தி ஈகோ அண்ட் தி இட் புத்தகத்துல காட்டியிருக்காரு. ஆமா, அதுதான் இந்த புத்தகத்தோட பெரிய வெற்றி. அடுத்த முறை நீங்க எந்த காரணமும் இல்லாம ஒரு ஆழமான குற்ற உணர்ச்சியை உணர்ந்தாலோ, அல்லது எதற்கு இதை செய்தோம்னு உங்களுக்கே தெரியாத ஒரு செயலை திடீர்னு செய்தாலோ, சற்று நின்று நிதானமா யோசித்து பாருங்க. அந்த வினாடியில் உங்கள் மனதின் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்திருந்தது யார்? நிதானமா யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்ட உங்க ஈகோவா? கொடூரமான நீதிபதியா மாறி உங்களை சித்திரவதை பண்ணும் சூப்பர் ஈகோவா? அல்லது அடங்காத ஆசைகளோட முரண்டு பிடிக்கும் இட்டா? இந்த கேள்விக்கான விடை உங்களை நீங்களே இன்னும் ஆழமா புரிஞ்சு கொள்ள கண்டிப்பா உதவும். இப்போது வீடியோவின் இறுதிப் பகுதி. இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீச் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புக்கை உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.